Hi guys, welcome back to another video. 2012 ஒரு ஆக்ஷன் கிரைம் மூவியா ரிலீஸ் ஆன கிளீன் ஸ்கின் அப்படிங்கிற ஒரு ஹாலிவுட் தமிழ் டப் மூவி பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். படத்தோட கதை அப்படி என்னன்னா, படத்தோட ஸ்டார்டிங் நம்ம ஹீரோ பிரிட்டிஷ் சீக்ரெட் ஏஜென்ட்ஸில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. படத்தில் ஸ்டார்டிங்கை பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு அவங்களோட அந்த சீக்ரெட் ஏஜென்ட் ஒரு முக்கியமான புள்ளியை வந்து ஒரு மிகப்பெரிய ஹோட்டல் நடுவில் வச்சு நெத்தி போட்டு தள்ளிட்டு அவர்கிட்ட இருந்த ஒரு பிரீஃப் கேஸை எடுத்துட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் பல இடங்கள்ல பாம்பு பிளாஸ்ட் ஆகுது. ஸோ இதை கண்டுபிடிக்க சொல்லி அன்அஃபிஷியலாக ஹீரோவை ஹையர் பண்ணுறாங்க அவரோட ஹெட். நம்ம ஹீரோவும் இந்த ஆப்ரேஷன்ல இறக்குறாரு. ஆப்ரேஷன்ல முடிவில் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பின்னணி என்ன அப்படிங்கிறத ஹீரோ கண்டுபிடிக்கிறாரு. அவருக்கு மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங்கும் கிடைக்குது எண்டிங்கில். அது என்ன அப்படிங்கிறத அந்த படத்தோட கதை. படம் வந்து அந்த காலங்களில் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி படம் வந்திருந்தாலும் அண்ட் பெர்ஃபெக்டாக அதை மேக் பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலி இது ஒரு பொலிட்டிக்கல் ஒரு கிரைம் அண்ட் ட்ராமா அந்த மாதிரியான ஒரு கேட்டகரி. அதாவது என்னன்னா, டெரரிஸ்டுக்கும் அங்க இருக்க பிரிட்டிஷ் போலீஸ் அவர்களுக்கு வந்து நடக்கிற ஒரு போராட்டம். முஸ்லீமை அங்க இருக்கவங்க எப்படி வந்து அடிமைப்படுத்துறாங்க அப்படின்னு இந்த கிறுக்கு பயிலுங்களே நினைச்சுக்கிட்டு மக்களை வந்து எப்படி கொள்றாங்க. அதாவது தீவிரவாதிங்க பாம்பு பிளாஸ்ட் ஆகி கொள்றதுக்கு அது கேவலமா ஏதாவது ரீசன் வச்சிருப்பாங்க. ஸோ அந்த ரீசன் தான் இதுலையும் முஸ்லீம் வந்து வெளிநாட்டுல வந்து அடக்குமுறை பண்றாங்க அப்படின்னு இவனுங்களாம் நினைச்சுக்கிட்டு அங்க இருக்க அப்பாவி மக்களை வந்து கொலை பண்றாங்க. அதுதான் நம்ம கதை அப்படின்னு நமக்கு காமிக்கப்பட்டாலும் அதுக்கு உள்ள ஒரு மிகப்பெரிய பாலிடிக்ஸ் இருக்கு அப்படிங்கிறத படத்தோட கிளைமேக்ஸ்ல பயங்கரமான ஒரு ட்விஸ்டோட வச்சிருப்பாங்க. அந்த ட்விஸ்ட், அந்த பாலிடிக்ஸ் ஆட்டம் ஆடுறது யாரு அப்படிங்கிறதா ஒரு மிகப்பெரிய ட்விஸ்டா ஹீரோக்கு இருக்கு. நமக்கே காமிக்க மாட்டாங்க, பட் ஹீரோ கண்டுபிடிச்சிருவாரு. கிளைமேக்ஸ் படம் முடிகிறதுக்கு 2 நிமிஷம் முன்னாடிதான் நமக்கே அந்த அந்த உள்ள இருக்கிற அந்த கருப்பாடு யாரு அப்படின்ற நமக்கு காமிக்கிறது. ஸோ இந்த சஸ்பென்ஸ் அந்த படத்துல வந்து கடைசி வரைக்கும் அவங்க வந்து அப்படியே அதை வந்து கவர் பண்ணி வச்சிருக்கதான் இந்த படத்தை நம்ம ரொம்ப விறுவிறுப்பாகவே பார்க்க தோணுது. ஆல்மோஸ்ட் 2 ஹவர்ஸ் படம், ஆல்மோஸ்ட் 2 ஹவர்ஸ். இந்த படம் பார்த்தீங்கன்னா வந்து முழுக்க 18+ ஆன கண்டென்ட். நீங்க நியூடிட்டி சீன் ஆகட்டும் அண்ட் செக்ஷுவல் அண்ட் பாடி செக்ஷுவல் ஆகட்டும், இது ரெண்டுமே அந்த படத்துல இருக்கு அப்படின்னபடியா நீங்க ஒரு 18+ இருந்தா மட்டும்தான் இந்த படத்தை நீங்க ட்ரை பண்ணுங்க. அண்ட் ஃபேமிலிஸோட நெவர் ட்ரை திஸ் மூவி அப்படின்னு நான் சொல்லுவேன். அண்ட் இந்த படத்துல எனக்கு பிடிச்சது இந்த ஹீரோவோட ஆக்டிங். ஒரு செட்டில்டான ஆக்டிங், ஒரு சீக்ரெட்டான ஏஜென்ட் அப்படின்னு யாரையுமே நம்ப மாட்டாரு. ஸோ அந்த ஒரு கேரக்டரை வந்து சீன்பீன் அப்படிங்கிறதான் நடிச்சிருப்பாரு. ஸோ அந்த கேரக்டரை வந்து ரொம்ப அழகா வந்து நமக்கு அந்த ஸ்க்ரீன்ல வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாரு. எனக்கு அது ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அதே மாதிரி மேக்கிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கொலாப்ஸ் ஆன கதைகள் அங்கங்கே கொஞ்சமா விட்டு சீன்கள் வந்தாலும் அதை கோர்வையா ஒரு இடத்துல வந்து கோர்க்கும் பொழுது இந்த ஸ்கிரீன் பிளே ஆகட்டும், அதுக்கு ஒர்க் பண்ண எடிட்டர் ஆகட்டும், சினிமாட்டோகிராஃபி, இவங்க எல்லாருமே சேர்ந்து இந்த படத்துக்கு பெர்ஃபெக்டா ஒர்க் பண்ணி இருப்பாங்க. அதுக்கப்புறம் படத்தோட கிளைமேக்ஸ், நம்ம எல்லாரும் பெரிய வில்லன் இப்படி இருப்பான் அப்படி இருப்பான், ஒரு அரசியல் ஆதாயத்துக்காக, ஒரு தன்னோட அரசியல் ஆதாயத்துக்காகவும் ஒரு பதவிக்காகவும் ஒரு கூடவே இருக்கிற ஒருத்தங்க வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு போதை இந்த மாதிரி அரசியல் ஆட்டம் வாழும்போது அதோட நமக்கு ஷாக்கிங் இருக்கும். நம்ம பயங்கரமா ஷாக் ஆகும். பட் அந்த ஷாக்கிங் எல்லாமே நம்ம ஹீரோ ஃபேஸ்ல காட்டவே மாட்டார். ரொம்ப சிம்பிளா அந்த விஷயம் ரிவீல் பண்ணிட்டு அழகா சோழியை முடிச்சு விட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டே இருப்பாரு. இது எல்லாம் இந்த படத்துக்கு நமக்கு ரொம்பவே கூஸ் பம்ஸாவே அமைஞ்சிச்சு. ஒரு காட்சியும் சும்மா திக்குன்னு இருக்கும். 10-12 வருஷம் முன்னாடி வந்தாலும் இப்ப பார்த்தாலும் இந்த படம் அவ்வளோ அப்படி அள்ளு விடுற மாதிரி காட்சிகள் எல்லாம் பயங்கரமா இந்த படத்துல வச்சிருக்காங்க. இந்த படம் நீங்க கூகுள்ல போய் நீங்க சர்ச் பண்ணாலே உங்களுக்கு இந்த படம் வந்து கிடைச்சிடும். IMDbல ஒரு சூப்பரான ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அண்ட் பாக்ஸ் ஆஃபீஸ்ல ஹிட் அடிச்ச மூவி. ஒரு கம்ப்ளீட்லி ஒரு ஆக்ஷன், ஒரு கிரைம், பாலிடிக்ஸ், கிரைம் த்ரில்லர் மூவி எல்லாம் எனக்கு பிடிக்கும் பார்க்க அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த கிளீன் ஸ்கின் அப்படிங்கிற படம் வந்து டெஃபினெட்லி உங்களுக்கான படமா இருக்கும். அண்ட் ஃபேமிலிஸோட ட்ரை பண்ணாதீங்க. 18+ இருந்தா மட்டும் இந்த படத்தை நீங்க ட்ரை பண்ணுங்க. பிகாஸ் இது செக்ஸுவல் கண்டென்ட் உள்ள ஒரு படம். ஸோ அடுத்த நல்ல ஒரு மூவி ரிவ்யூஸோட வந்து மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ காய்ஸ்.